பிரியமான தேவி திருப்பலியானது சிறப்பு கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நண்பணி தாமஸ் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்காக சிறப்பாக இந்த நாளிலே மன்றாடி ஜெபிப்போம். அருள்பணி காந்தி அவர்கள் எஸ்டிவி தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்காக சிறப்பாக தேவி திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். கடவுளுக்கு ஏற்ற குருக்களாக வாழ தேவி திருப்பலியிலே அவர்களுக்காக வேண்டி ஜெபிப்போம். மேலுமாக இந்த தேவி திருப்பலியானது 2 ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மரித்த ரூபி அப்படியான்களை மாற்றிக்காகவும், மரித்த ஜெயக்குமார், மரித்த அகஸ்டினருடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் அப்படியான்களை மாற்றிக்காகவும் தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது கடவுளுக்கு எதிராக மனிதருக்கு எதிராக செய்த அனைத்து பாவங்களையும் கடவுள் மன்னித்து அவர்களுக்கு பேரின்ப வாழ்வு அளித்தவர்கள் தெய்வீக திருப்பலியிலே வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குல மொழி மக்களிடம் நாடு ஆகிய அனைத்து நெற்றும் எங்களை மீட்டுக் கொண்டு எங்களை ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, தெரிந்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரிசுத்தமான நாளில் நமது குடும்பத்தை திருத்திய ஆண்டவருடைய திருப்பாதத்திலே வைப்போம். தனது இதயத்திலே வழிந்துவிடக்கூடிய திரு ரத்தத்தால் நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாத்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அடைக்கலமே உம்மை வேண்டுவோரை குரலை கேட்டருளும். உம் திருமகன் சிந்திய ரத்தத்தால் நீர் மீட்டுக் கொண்ட உம் மக்கள் உம்மால் வாழவும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 26 முதல் 33 முடிய. அந்நாட்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழி வந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அருளப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை.
ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 2. நாம் சொல்ல வேண்டிய பதில்: நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இறைவசனங்கள் 6 மற்றும் 7. என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவித்தேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். ஜெபப்பாடல். நீரே மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இறைவசனங்கள் 8 மற்றும் 9. நீர் விரும்புவதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இரும்பு கோளால் நீர் அவர்களை தாக்குவீர், குயவன் களத்தை போல அவர்களை நொறுக்குவீர். ஜெபப்பாடல். நீரே மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இறைவசனங்கள் 10 மற்றும் 11. மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். ஜெபப்பாடல். நீரே மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை சொற்றொடர்கள் 1-6 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழ்விடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம்: ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம்: வழியும் உண்மையும் வாழ்வும் நான். என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்கள், இன்றைய வாசகங்கள் வழியாக 2 கருத்துக்களை நமது மனதிலே உள்வாங்கிக் கொள்ளலாம். ஒன்று, நமது உள்ளம் எப்பொழுது கலங்கடிக்கப்படுகிறது என்பதை நாம் நமது வாழ்க்கையினுடைய அனுபவத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். எப்பொழுது நமது உள்ளம் கலங்கி போயிருக்கும். நோய் நொடி வருகின்ற பொழுது நாம் கலக்கத்தோடு காணப்படுவோம். கடன் தொல்லைகள் நிறைந்திருக்கின்ற பொழுது நாம் கலக்கத்தோடு காணப்படுவோம். பிள்ளைகளுக்கான நல்ல எதிர்காலம் அமையவில்லை என்கின்ற பொழுது, அல்லது நினைத்த ஒரு காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் உள்ளம் ஆடியவர்களாக, கலங்கி போனவர்களாக நாம் முகவாட்டத்தோடு காணப்படுவோம். அத்தகைய தருவாயிலே நாம் எதை சிந்திக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. எத்தகைய வழியிலே நாம் நடக்க வேண்டும், குடும்பத்தை எவ்வாறாக வழிநடத்த வேண்டும், எத்தகைய ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று எதுவும் அறியாமலேயே நாம் விழிப்பிதுங்கி நிற்கக்கூடிய தருணமாக அவை மாறிப்போகிறது. அவ்வாறாக இருக்கக்கூடிய வேளையிலே கடவுள்தான் எனக்கு அடைக்கலம் என்று அவரிடம் நம்பிக்கையோடு நாம் அவருடைய பாதங்களை நாடி ஓடுகின்ற பொழுது கடவுள் நமக்கான வழியை காட்டுவார். இயேசு பிரியமானவர்களே, அதைதான் தோமா கேட்கிறார். இறைவா, எங்களுக்கு எவ்வாறாக செல்வதென்றே தெரியவில்லை. ஏனென்றால் அப்பொழுது சீடர்கள் கலக்கத்தோடு இருந்தார்கள், துன்பத்தோடு இருந்தார்கள், துயரத்தோடு இருந்தார்கள். எத்தகைய ஒரு வழியை நோக்கி செல்வதென்று தெரியவில்லை. அவர்களுக்கு வழியாக நான் இருக்கிறேன் என்று கடவுள் சொல்வதை பார்க்கிறோம். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும், இந்த நோய் தொற்று அதிகமாக பரவியிருக்கக்கூடிய இந்த தருவாயிலே நாமும் கூட கலங்கி போயிருக்கிறோம். நமக்கான வழி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை நோக்கி அவருடைய வழியிலே சென்றால் மட்டுமே நமக்கு மீட்பு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்வோம். அவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும், பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக எப்படி மாற முடியும்? அவருடைய குண அதிசயங்களை பெற்றால் மட்டுமே அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற முடியும். இன்னாருடைய மகன் இவன், இன்னாருடைய மகள் இந்த தந்தையுடைய மகன், இந்த தாயுடைய மகன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தாயுடைய குண அதிசயம், அந்த தந்தையினுடைய அந்த குண அதிசயம், பேச்சு, செயல்கள், செய்கைகள் இருக்கின்ற பொழுதுதான் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்றோம். அப்படி இருக்க நாம் இயேசுடைய அந்த செய்கைகள், அவருடைய செயல்கள், அவருடைய வார்த்தைகளை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது இன்றைய பதிலுரை பாடலை நாம் வாசித்தது போல கடவுள் நம்மை பார்த்து, இவன் என்னுடைய மகன், இவனை நான் பெற்றெடுத்தேன், இன்றைய நாளிலிருந்து இவன் மனமாயிருக்கிறான், இன்றிலிருந்து நான் அவனை பெற்றெடுக்கிறேன் என்று நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார். ஆக நமது வாழ்வை மாற்றிக்கொள்வோம். இயேசுனுடைய அன்பு பிள்ளையாக நாம் மாறுவோம். ஆமென். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம், அன்பின் தேவை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம், இதுவே என் காணிக்கை, இதுவே என் காணிக்கை, இதுவே என் காணிக்கை.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்காதபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தினர்களுக்காகவும் அது கைநீற்றபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபொழுதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்து போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழைக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாதர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூன்று. ஆகிய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளாக இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவாவை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதினாலும் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திருவாவை அன்பு நிறைவேற செய்தது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றது. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு முகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசாமல், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடிய புனித அந்தோனியா, புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள் உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் அல்ல தந்தையே, தூய ஆவி ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை கொடுத்தருள்வீராக. என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக, மாணவாவோடும் இருப்பதாக. தெய்வீக கல்வாரிகளின் வழியாக நமக்கு அருளக்கூடிய அமைதி, ஒற்றுமையை, சமாதானத்தை மகிழ்வை நம் ஒருவர் பேரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன் தம்மை தாமே தாழ்த்திக் கொள்பவர் உயர்த்தப்படுவார் என்று சொன்ன அன்பு இயேசு இதோ நம்மையே நாம் தாழ்த்திக் கொள்ள அன்போடு அழைக்கிறார். இந்த தெய்வீக செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நாம் தகுதியற்றவை, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழம் திருரத்தம் ஒவ்வொருவரையும் காத்து குறிப்பில் வாழ்வளிப்பதாக. ஆமென். இதோ உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்காரடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தாழ்ச்சியாளர் உள்ளம் கொண்டவர்களாய் வாழும் சென்று வாருங்கள், வாழ்க்கை வழியை தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.